92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் MA எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. இல்லை கிருஷ்ணா உன்னை காண்டாக்ட் பண்ணாலோ வெளியில் இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணோம். புரியுதா? புரியுது சார். கார்த்தி, எனக்கு நீ மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க. என் உசிரியை காப்பாத்திருக்க. உனக்கு என்ன வேணும்னு தயக்கம் இல்லாம கேளு. இன்னும் 2 நாள்ல எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து சேரணும். இல்ல இப்போ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னா அடுத்த தடவை ஹாலுக்கு வந்து உக்காந்துருவேன். கேசட்டை ஆதாரமா வச்சுட்டு இளவரசியை வெளியில கொண்டு வந்துடலாம் இல்ல? கொண்டு வந்துடலாண்ணே. ஆறுமுகண்ணே எப்படி வந்தாரோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இளவரசியனையும் வெளியே கொண்டு வந்துடலாம். சரிடா. வாங்க வாங்க வாங்க. நான் பழனிசாமி, எப்படி இருக்க? ஏதோ ஜெயிலர் அம்மா புண்ணியத்தில் நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பைரவி இருக்காங்களா? இருக்காங்க, மாடியில் இருக்காங்க. வாங்க 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 வாங்க. ஜெயிலரம்மா வாங்க. ஜெயிலரம்மா. ஐயோ, உங்களை பாக்குறதுக்கு சிவமணி சார் வந்திருக்காருங்க. அதாங்க. சரிங்க, நீங்க உட்காருங்க. அம்மா வந்துருவாங்க. உட்காருங்க. ஐயோ ஐயோ, இருங்க. இப்ப உட்காருங்க. எதுக்கியா இப்படி பதற? பழகி போச்சுங்க. உட்காருங்க. பழனிசாமி ஐயா, நீயும் உட்காரு. ஐயோ, உங்க முன்னால நான் உட்கார்ந்து சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருக்கிறத அம்மா பார்த்தாங்க, தோலை உரிச்சுடுவாங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா? இல்ல பழனிசாமி, வரும்போது தான் சாப்பிட்டு வந்தேன். ஐயோ, நான் உங்களுக்காக கேட்கலீங்க, எனக்காக கேட்டேன். ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏன் டீ காபி குடுக்கலன்னு மேடம் என்ன திட்டுவாங்க. ஐயா, இப்பதான் சாப்பிட்டு வரேன். ஒண்ணும் வேணாம் பழனிசாமி. ஐயோ, நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லன்னா அம்மா என்ன திட்டுவாங்க. ஐயா, ஐயோ அம்மா. என்ன வந்தவங்க கிட்ட வள 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 வளன்னு பேச்சு? இல்லைங்க, கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாருங்க, பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வந்தவங்களுக்கு டீ காபி கொடுக்கணுங்கிற அறிவில இல்லைங்க, உனக்கு? கேட்டுங்க, வேணான்னு சொல்லிட்டாருங்க. வீட்டுக்கு வர்றவங்க வேணாம் தாயா சொல்லுவாங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நாம தான் ஏன் கொடுக்கணும்? சரிங்கம்மா. எங்க டீ சாப்பிடுறீங்களா, காபி சாப்பிடுறீங்களா, இல்ல ரெண்டையுமே சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டுங்களா? இல்ல, காஃபி மட்டும் போதும். அப்ப சக்கரைங்க? இல்ல வேணாம். அது சரிங்க, இனிப்புக்கு எப்படி இனிப்பு கொடுக்கறதுங்க? சரிங்க, நீங்க எப்ப கேக்குறீங்களோ அப்ப கொடுக்கறதாங்க முறை. ஐயோ, ஆமா, என்ன சிவமணி சார் திடீர்னு வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? அந்த தாமரை இந்த ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன்ட்டா. எப்படியாவது அவகிட்ட இதுல கையெழுத்து வாங்கணுமே பைரவி. இவ்வளவு தானே, நான் வாங்கி தரேன். பைரவி, அது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஃபியூச்சர்ல நான் கட்ட போற இடம் தாமரையோட புருஷன், அதான் எங்க அண்ணனோட பையன் கண்ணன். அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் தான் இந்த சொத்துன்னு ஏகபோகம் எழுதி வச்சுட்டான். எனக்கு அந்த நிலம் வேணும். அதனாலதான் அவகிட்ட கையெழுத்து வாங்கலான்னு போனா என்ன அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா. உங்ககிட்ட கையெழுத்து போட மாட்டேன்னு முரண்டு பிடிச்சவளை எப்படி வழிக்கு கொண்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களே, நீங்க கவலை விடுங்க. தாமரை கதையும் அந்த பையன் திலீப கதையும் முடிக்க சொல்லி உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சு வருஷ கணக்கில் ஆகுது. இன்னும் நீ அதை முடிச்ச பாடு இல்லையே, இன்னும் இழுத்துக்கிட்டு தானே இருக்க. இங்க பாருங்க, வெளியில வச்சு ஒருத்தன் கதையை முடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா ஜெயிலுக்குள்ள வச்சு அதை ஒண்ணும் அவளை சாதாரணமா பண்ண முடியாது. பின்னாடி விசாரணை கமிஷன்ல நீங்களும் நிக்கணும், நானும் பதில் சொல்லணும். அதனால என் வேலைய போனாலும் போயிடுங்க. இதுக்கெல்லாம் கால சாம பேத தண்டம் எல்லாம் பார்த்து தான் பண்ணணும். சரி, ஓம் பேச்சுக்கே நான் வரேன். அவங்க 2 பேத்து கதையும் எப்பதான் முடிப்ப? இதுவரைக்கும் பண்ண எல்லா முயற்சியும் வீணா போயிடுச்சுல்ல? சொல்லுமா, எல்லாம் வீணா தானே போயிட்டு இருக்கு. இந்த தடவை என் அட்டெம்ப்ட் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது.
அந்த பொடியன் திலீபன் கதையை முடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம 2 பேரும் ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆனா பழிதான் ஒருத்தர் மேல விழும். யாரு மேல? அது ஒருத்தர் மேல. இதே மாதிரி ஒரு ஜெயிலர் கேஸ் 1949ல இல்ல 1972ல ஜனவரி மாசம் 19ஆம் தேதி காலையில 9 மணிக்கு டெல்லி செஷன்ஸ் கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்துச்சு. அப்ப என்ன காஃபி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சக்கரை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. நான் தான் சக்கரை போட வேணாம்னு சொன்னேன். ஐயோ, நான் போடவே இல்ல. என் கெட்ட நேரம் இதுல இருந்தாலும் இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொன்னீங்கன்னா நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்குவேன். இல்ல. என்ன உன்னோட MABL திறமைய என்கிட்டயே காட்டுறியா? ஒரு நாளாவது நீ கருப்பு கவுனை போட்டுக்கிட்டு கோர்ட் வாசல மிதிச்சிருப்பியா? டிஃபன் பண்ணிட்டியா? இடத்த காலி பண்ணு. முதல்ல அத பண்ணு. இட்லிங்களா தோசைங்களா? சப்பாத்தி தான். ஓகே. பைரவி, அந்த ஃபைல்ல முதல்ல கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா அந்த குழந்தையை முடிச்சிரு. நான் சொன்னது கரெக்டா முடிச்சிருவேன். அதே மாதிரி நீங்களும் செய்யணும். இந்த சிவமணி சொன்ன மாதிரி நடந்துக்கும். ஓஎம்ஆர் ரோட்ல உனக்கான ஃபார்ம் ஹவுஸ் ரெடியா இருக்கு. வரட்டுமா? சார், ஃபோரன்சிக் பியூரோல இருந்து கோபி ரூமுக்கு வந்த ரவுடிங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இந்த சீடியில் கொடுத்து அமைச்சிருக்காங்க சார். இந்தாங்க சார். ஆல்ரெடி நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ரவுடி பசங்களோட ஃபிங்கர் பிரிண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கோபி ரூமுக்கு வந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் ஆகுது சார். யாரோடது? நீங்க சொன்னீங்கன்னு காளியம்மான்னு ஒரு அம்மா தன்னோட மகனை காணோன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல? ஆமா. அந்த பொம்பளையோட மகன் குணாவோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் சார் இது. அவனோட ஃபைல் இன்னொரு 1/2 hourல எனக்கு வேணும். எஸ் சார். ஸ்டேஷன் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். என் குழந்தை எங்க? என் குழந்தை திலீபன் எங்க? ஏண்டி, நான் என்ன உன் குழந்தைய பார்த்துட்டு ஆயாவா? குழந்தை எங்கன்னு என்கிட்ட வந்து கேட்க? என் குழந்தைய சத்யாதான் இந்த பக்கமா கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க. அதான் என் குழந்தை சொன்னவங்க எல்லாரும் அப்படியே நீதி நேர்மை நியாயத்தை கடைப்பிடிக்கிறவங்க பாரு. பொய்யே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம், மர்டர்னு பண்ணி உள்ள வந்தவங்க. வேணும்னே போய் சொல்லிருப்பாளுங்க. வேற எங்கேயாவது போய் விளையாடிட்டு இருப்பான். போய் தேடி பாரு. போ. இல்ல, சத்யாதான் என் பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியும். என் குழந்தை எங்கன்னு தெரியலையே. பதறாதடி. சும்மா அப்படி டென்ஷன் பண்ணி பார்த்தேன். உன் வாண்டு இங்கதான் இருக்கான். எங்க இருக்கான்? சவுண்டே. என்ன எங்க போற? நெல்லு. பக்கத்துல போன சுற்றுவா.
அம்மா எனக்கு பயமா இருக்குமா, என்ன விட்டுற சொல்லுங்கம்மா. பயந்துருவாங்க. திலீபா, ஏய் விட்டுடுறேன் விட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி இத மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாக்குறியா? என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இதுலதான் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி சிவமணி கிட்ட சொல்லியிருந்தேனே, இப்ப உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா? உன் சின்ன மாமனாருங்கிற மரியாதை இல்லாம நீ சீறி பாயலாம், ஆனா என்கிட்ட உன்னால பாய முடியாது. பணிஞ்சுதான் போகணும். இந்தா நல்ல பிள்ளையா, இதுல ஒரு கையெழுத்து போடு. புடே, முடியாது, என்னால கையெழுத்து போட முடியாது. நீ கையெழுத்து போடல சவுண்டும் புள்ளைய போட்டுருவா. துப்பாக்கியில இருக்கிற புல்லட்டுக்கு கொலகாரன் தெரியுமா குழந்தைன்னு தெரியுமா? போட்டா போய் சேர்ந்துருவான். இந்தா ஒழுங்கு மரியாதையா கையெழுத்த போடு. அம்மா எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுற சொல்லுங்கம்மா. ஐயோ, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? என் குழந்தைக்கு நான் காப்பாத்தி வச்சிருக்கிறது இந்த நிலை மட்டும்தான். அதையும் ஏன் என்கிட்ட இந்த பறிக்க பாக்குறீங்க? நீங்களும் பொம்பளைங்க தானே, ஏன் வேதனை உங்களுக்கு புரியலையா? என் குழந்தைய விட்டுறீங்க, உங்க காலில் விழறேன். இந்த சென்டிமெண்ட்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு உன் குழந்தைய காப்பாத்திக்க. இல்ல அந்த பாண்டை நான் போட்டு தள்ளிட்டு துப்பாக்கியை கழட்டி டேபிள் மேல வச்சேன். குழந்தை பாவம் விளையாட்டுத்தனமா எடுத்து ட்ரிக்கரை பிரஸ் பண்ணிடுச்சின்னு சொல்லி கேஸை எழுதி ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவேன். எப்படி வசதி? அம்மா எனக்கு பயமா இருக்குமா, என்ன விட்டு சொல்லுங்கம்மா. ஐயோ, விட்டுருங்க கண்ணே, இந்தா உனக்கு சொத்து முக்கியமா இல்ல குழந்தை முக்கியமா? கையெழுத்து போடுறேன். சீக்கிரம் முடிவுக்கு வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் நேரம் ஆகுதுரே. அப்படி வா வழிக்கு. நீங்க கேட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். குழந்தைய விட்டுடுங்க. சவுண்ட வாண்ட விட்டுரு. அம்மா ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. ஓடி உள்ள. தாமரை, என்னாச்சு? ஏன் அழுகுற? நானு சிவமணி இந்த ஜெயிலர் அம்மா நிம்மதியாவே விட மாட்டாங்க இளவரசி. என்னாச்சு? நேத்து அந்த சிவமணி கொண்டு வந்த ஃபைல்ல நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன்ல.
இப்ப பைரவிய வச்சு அந்த ஃபைல என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. நீ எதுக்கு அந்த ஃபைல கையெழுத்து போட்ட? பின்ன என்ன, என் குழந்தை தலையில துப்பாக்கிய வச்சு மிரட்டி நீ கையெழுத்து போடலன்னா அவனை சுட்டுடுவேன், சுட்டுட்டு குழந்தை விளையாட்டா கன் எடுத்து சுட்டுக்கிட்டான்னு சொல்லி ஃபைல க்ளோஸ் பண்ணிடுவேன் சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. சரி, நீ அழாத. கூடி சீக்கிரம் அந்த பைரவிக்கு ஒரு முடிவு கட்டு. சண்முக தம்பி சொல்லிச்சேன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஒரு முன்னேற்றமும் இல்லையே கையில. இந்த பையன் எங்க போனா என்ன ஆனான்னு ஒரு தகவலும் இல்லையே கையில. ஏன் காளி, குணா என்ன வயசு பொண்ணா? காணாம போயிட்டான்னு இப்படி பதற? நீதான் சொன்னியே அவன் காடு 6 மாசம் நாடு 6 மாசம்னு உள்ளேயும் வெளியும் வந்து போயிட்டே இருப்பான்னு. ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டே ஜெயில இருந்தாலும் இருக்கலாம். அப்படி அவன் எந்த ஜெயில இருந்தாலும் ஒரு லெட்டர் போட்டு தகவல் சொல்லியிருப்பான்ல. அது மட்டும் இல்ல, போட்டோவோட போய் தானே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நீ சொன்ன மாதிரி அவன் ஜெயில இருந்தானா இந்நேரம் தகவல் சொல்லியிருப்பாங்கல்ல. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கையில. என்ன கையில தம்பி வர மாதிரி இருக்கு? என்னன்னு தெரியலையே. வாங்க தம்பி, வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல. என்ன மாமா, என்ன இவ்வளவு தூரம்? காளியம்மா பக்கத்தான் வந்தேன். இப்பதான் தம்பி கையில கிட்ட என் பிள்ளைய பத்தி பேசிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, என் மகனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா தம்பி? அவ இருக்கிற இடத்த கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி உங்க மகனை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். கேளுங்க தம்பி, என்ன விஷயம் தெரியணும்? நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்க பையன் இந்த சின்ன சின்ன திருட்டு, அடிதடி இது மட்டும் தான் பண்ணுவானா, இல்ல காசுக்காக கொலை கூட பண்ணுவானா? ஐயோ, என் மகன் அப்படி பெரிய தப்பெல்லாம் பண்ண மாட்டான். இல்லாம சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருந்தவனுக்கு வேற யாராவது பெருசா ஏதோ பண்ணி தரேன்னு ஆசை வார்த்தை காட்டி கொலை பண்ண தூண்டி இருக்கலாம்ல. அப்படியெல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டான்ப்பா என் பையன். உங்க மகன் மேல இருக்க பாசத்தினால நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா எங்க ஆங்கிள் நாங்க இப்படி தானே யோசிப்போம். சரி, உங்க மகனை எத்தனை நாளா காணோம்? ஒரு வாரமா காணோம்யா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? என்ன பண்ணிருக்கான்ப்பா? உளுந்தூர்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனை கொலை பண்ண போயிருக்கான். அப்படியெல்லாம் இருக்காது தம்பி, என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கொலை பண்ற அளவுக்கு மோசமான பையன் இல்லையா? ஆமா மாமா, குணா பொறுப்பு இல்லாம வீட்டுக்கு அடங்காம இருப்பானே தவிர எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டான் மாமா. போயிட்டானே, அவன் மட்டும் தனியா போல, கூட அடியாட்களோடு போயிருக்கான். அவன் கொலை பண்ண பார்த்தது யாரை தெரியுமா? யாரு மாமா? இளவரசி அண்ணி யாரை கொலை பண்ணிட்டுதா ஜெயில இருக்காங்களோ அந்த கிருஷ்ணாவை. உளுந்தூர்பேட்டையிலேருந்து தப்பிச்சு வந்த கிருஷ்ணாவை சென்னை வரைக்கும் விடாம துரத்திட்டு வந்திருக்காங்க. இல்ல தம்பி, நிச்சயமா அது ஏன் பிள்ளையா இருக்காதியா. அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான்யா. நான் ஒன்றும் ஆதாரம் இல்லாம உங்க மகன் மேல குற்றம் சொல்லல. என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்ப்பா? அதை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சுப்பீங்க. உங்க மகன் கிட்ட இருந்து ஃபோன் வந்தாலோ, இல்ல அவன் இங்க வந்தாலோ, இல்ல அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சாலோ எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணும். புரியுதா? கண்டிப்பா சொல்றேன் ஐயா. ஆனா கொலை அது எதுன்னு சொல்றீங்களே, பெருசா அவனை எதுவும் தண்டிச்சிடாதீங்க ஐயா. கவலைப்படாதீங்கம்மா, உங்க மகன் வெறும் அம்பு தான். அவனை வேற யாரோ தான் ஏவி விட்டுருக்காங்க. உங்க மகன் மூலியமா அவனை ஏவி விட்ட ஆளை நான் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் உங்க மகன் எனக்கு வேணும். சரிங்க தம்பி, என் பையனை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் கண்டிப்பா சொல்றேன்ப்பா. வரேன். கயல், மாமா, நான் கடை வரைக்கும் போனோம். நான் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. சரி. மெல்ல மெல்ல நூல் பிடிச்சு சண்முக மாமா கிட்ட நெருங்கிட்டாரே. குணா மாட்டிக்கிட்டானா நாமளும் மாட்டிக்குவோமே. என்ன செய்யறது?
அப்புறம் ஆ அப்படியா? என்னது சினிமாவா? நீங்க போங்க, வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்க் பண்ணிட்டு சரி ஓகே. ஆ சரி. ஆ அப்படியா? மேடம் ஒரு நிமிஷம். பார்த்து பல மாசம் ஆச்சு. எப்படி இருக்கீங்க? சும்மா சொல்லக்கூடாது. இப்ப கூட ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கீங்க. பொறுக்கி ராஸ்கல். என்னது இது? ஏதோ முன்ன பின்ன தெரியாதவனை திட்டுற மாதிரியே திட்டுறீங்களே. உங்ககிட்ட இன்னும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, தெரியுமில்ல? உரிமையை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அது முடிஞ்சு போன விஷயம். இப்போ நீ யாரோ நான் யாரோ. மைண்ட் இட். இந்த கோவம், ஆத்திரம், திமிரு, ஆணவம் எதுவுமே உன்னை விட்டு போகலடி. எல்லாமே அப்படியே இருக்கு. ஏய், நான் உன் குணத்தை மட்டும் சொல்லல, உன் அழகையும் சேர்த்து தான் சொல்றேன். நீ இன்னும் திருந்தவே இல்லை, அப்படியே தான் இருக்க. ஆமா, ரெசார்ட்டுக்கு தனியா வந்திருக்கியா இல்ல கம்பெனியோட வந்திருக்கியா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பொது இடம் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கேட்டுடும், ஜாக்கிரதை. என்னாச்சு மேடம்? பொறுக்கி ராஸ்கல், தப்பு தப்பா பேசுறான். நீங்க வாங்க. மேடம் இருங்க மேடம். ஏன் மிஸ்டர், ஒரு பொம்பளை தனியா வந்தா இப்படி தான் இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ணுவீங்களா? பார்த்தா பெரிய மனுஷமா இருக்கீங்க, இப்படி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான பார்த்தேன். நீ தனியா வரல, கம்பெனியோட தான் வந்திருக்க. சும்மா சொல்லக்கூடாது. சின்ன வயசு பையன், ஸ்மார்ட்டா தான் இருக்கான். ஹலோ. ஏய் இரு, பேசிட்டு இருக்கேன்ல, சாப மரியாதை தெரியாம. வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ற போல இருக்கு. அனுபவி அனுபவி. வசதி வாய்ப்பு இருக்கு, கேட்கறதுக்கு ஆளும் இல்ல. இதையெல்லாம் தாங்க முடியாம நீ போட்ட ஆட்டத்துல தானே உங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. உங்க அம்மாவை சாவடிச்சது நீதானே? ஹலோ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. தம்பி, வாய்க்கு வந்தபடியெல்லாம் நான் பேசல. அவ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன இவளுக்கு புருஷனா? ஏதோ ஓம் பொண்டாட்டிய சொன்ன மாதிரி பொங்குற. என்கிட்ட எந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேசிட்டு இருக்கீங்களே, அப்ப மேடம் கிட்ட எந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேசிருப்பீங்க? உங்களை மாதிரி ஆளுங்களா இந்த ரெசார்ட்குள்ள விட்டதே தப்பு. டேய் 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 டேய், வயசு வித்தியாசம் இல்லாம அடுத்தவன் பொண்டாட்டியோட வந்துட்டு நீ எல்லாம் அட்வைஸ் பண்ண கூடாது. நியாயமா பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஒன்னே தாண்டா உள்ள விட்டுருக்கு. என்ன சார், என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல கார்த்தி, அத நான் பாத்துக்கிறேன். ஓ, கார்த்திக் ஃப்ரெண்டா நீங்க? எனத்தோட தானே சேரும், அதான் ரெண்டு எச்சக்கலைங்களா இருக்கு. ஏய், யார் எச்சக்கல? நீ யார கல்யாணம் பண்ணிருக்க தெரியுமா? நீ தானே எச்சக்கல. என்னடா இருங்க. இந்த கார்த்திக் தான் ஃப்ராடு பொறுக்கின்னு தெரியும்ல. இவங்கிட்ட வாயை கொடுத்து நீங்க ஏன் மரியாதை கெடுத்துக்கிறீங்க? வாங்க போலாம். என்னடி ஒன்ன சொன்னா அவன் பொங்குறான், அவனை சொன்னா நீ பொங்குற. விட்டு கொடுக்கவே மாட்டேன்றீங்களே. டீப் லவ். மிஸ்டர், யூ கிராசிங் யுவர் லிமிட். ஏய், அடிச்ச மண்டை தெரிச்சிரும், ஜாக்கிரதை. கண்ணங்கரேன்னு மொட்டையை போட்டு வந்தா ட்ரம்ஸ் வாசிக்கிற சிவமணி நினைச்சியா? அவர் வாசிச்சா சத்தம் வரும், இந்த சிவமணி வாசிச்சா ரத்தம் வரும். பாக்குறியா? இவ யாரும் தெரியுமா உனக்கு? தெரியுமாடா உனக்கு? என் பொண்டாட்டி. ஆமாடா, நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் அருமை பொண்டாட்டி. மேடம். ஆமா, ஆனா இப்ப இல்ல. வாங்க போலாம். என்ன சார், இவங்க உங்க ஒய்ஃபா?
அந்த அசிங்கத்தெல்லாம் இங்கே வச்சு பேசுறானா? வா உள்ள போலாம். சார், என்னோட இத்தனை வருஷ காலத்தில் உங்களை மாதிரி ஒரு பெரிய மனுஷன் கூட தனி அடிச்சதே இல்லை. த ஃபர்ஸ்ட் டைம். கார்த்தி, 4 ரவுண்டு முடிச்சுட்டு சொல்ற பாத்தியா? அதை கூச்ச சுபாவம் சார். ஆமா, அந்த மாலா உன்னை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே பேசினாலே, உனக்கு அவளை தெரியுமா? ஆமாம் சார். எப்படி? அவங்கள தான் சார் நான் வேலைக்கு இருந்தேன். அப்படியா? இப்போ வந்துட்டேன் சார். வந்துட்டேன் என்ன, வேலை விட்டு அமிச்சிட்டாங்க சார். அது வேண்டாம் சார். சார், அந்த மேடம் உங்கள் ஒய்ஃப்னு சொல்கிறீங்களா, அது உண்மையா சார்? ஆமா கார்த்தி, அந்த மாலாவை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பேசிக்கலாவே ஒரு நல்ல வசதியான குடும்பம் என்னது. அவ சாதாரணமாக தான் இருந்தா. ஆசைப்பட்ட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண புதுசில் அவள் கரெக்டாக தான் இருந்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானும் ஏதாவது சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறேனே, நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்டாக இருக்குமேனு கேட்டா. ஏமாட்டாடி தானே, எனக்கும் கௌரவமாக தானே இருக்கும் அப்படின்னு அவள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணேன். பிஸ்னஸ் வளர வளர அவள் கையில் காசு சேர்ந்தது. கையில் காசு சேர்ந்ததுக்கப்புறம் புருஷனை மதிக்க தெரியல அவளுக்கு. ஆணவம் வளர்ந்தது, திமிரு வளர்ந்தது. அவளுக்கு அடிமையாக நான் இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்டான். என்ன போய் ஒருத்தி அடக்கணும்னு நினச்சா அடங்குவேனா நான்? அடங்குற ஜாதி இல்லைல்ல நான். அடிபோடியே, அவளை விட்டு வேலைக்கு நான் எவ்வளவோ தூரம் வந்துட்டேன். ஆனால் இப்போ அவள் ஓவராக ஆட்டம் போடுறா. பார்க்குறேன் எவ்வளோ தூரம் போடுறா. சார், இன்னொரு போதும் போதும். சாரி சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. அடிங்க கார்த்தி. சார், ஆட்டம்னா ஆட்டம் சாதாரண ஆட்டம் இல்லை சார். எல்லாத்தையும் ஆடி போட்டு யாருக்கும் தெரியாமல் அமுக்குனி ஆட்டம் ஆடுறாங்க சார். சார், இந்த மாலா இருக்கல்ல சார், ஐயோ சாரி சார், உங்கள் ஒய்ஃப்னு சொல்லியும் தெரியாமல் பேர் சொல்லிட்டேன் சார். ஏய், மானம் கெட்டவளுக்கு மரியாதை எதுக்கு? சும்மா சொல்லு சார். நீங்கள் ஒய்ஃப்னு சொன்னனால என் மனசில் இருக்கிறதெல்லாம் மழுப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் சார். ஆனால் நீங்கள் கூட பழகிட்டீங்க. நீங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் சார். நான் மழுப்பெல்லாம் சொன்னதை இப்போ உங்கள்கிட்ட மனசு விட்டு சொல்கிறேன் சார். சார், இந்த மாலா மேடத்து கூட ஒருத்தர் இருந்தானே, சிவகுமார், அவன் ஒரு பில்டர் சார். சார், அவன் ஃப்ராடு சார், சரியான ஃப்ராடு சார். இப்போது மேடத்தோட கன்ஸ்ட்ரக்ஷனில் அவன் தான் சார் பார்த்துட்டு இருக்கான். சார், சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது சார். சொல்லட்டுமா சார்? சொல்லாமல் இருக்க முடியல சார். சார், அவன் பில்டிங்கை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல சார். சார், மேடத்தையும் சேர்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கான் சார். இந்த அசிங்கத்தையும் அட்டுழித்தையும் நான் கண் கொண்டு பார்த்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என் மேல பழிய போட்டு அவமானப்படுத்தி துரத்திட்டாங்க சார். வேலையை விட்டு துரத்திட்டாங்க சார். ஆஃபீஸில் வச்சு தான் சார் இந்த அசிங்கம் நடந்துச்சு சார். நான் பண்ண ஒரே தப்பு, அதை பார்த்து தொலைச்சிட்டேன் சார். சார், என்ன சார் பண்ணுறது? இதை போய் நான் எங்கேயா வெளியே சொல்லிட்டு விடணும், அவமானப்படுத்தி விடணும், அவங்களுக்கு பயம். அதான் சார் வெளியே தொத்திட்டாங்க. என் மேலே அனாவசியமா வீண் பழி போட்டாங்க சார். சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டேன் சார். ஏயா சூசைட் பண்ணோம்? மானம் கட்டவங்க அவங்க தான் பண்ணோம். முடியல சார், அவமானம் சார். இப்போ என்னப்போ உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சாலேன்னு வருத்தப்படுறியா சார்?
என்ன கூட தான் வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா. நான் இல்ல தபாரியா, உண்மையா இருந்த என்ன வீட்டை விட்டு அனுப்பிச்சா, உண்மையா இருந்த உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டா. ஏய், என்னோட வந்துட்டல்ல, கவலையை விடு. கண்ணன் குரூப் ஆஃப் கம்பெனியில நாளைக்கே நீ ஜாயின் பண்ணு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கே நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என் உயிரை காப்பாத்தணும் நீ. உனக்கு நான் இதை செய்ய மாட்டேன். கண்ணன் குரூப் ஆஃப் கம்பெனியில இனிமேல் நீயும் ஒரு ஆளியா? என்ன பண்ண போறேன்னு ஒரே கவலையா இருந்தது சார். ரொம்ப சந்தோஷம் சார். அடியா அடே. என்னடா செல்லம், ஃபோன் ஆன் பண்ண இவ்வளோ நேரமா? என்கிட்ட இருந்து நீ அவ்வளோ சீக்கிரம் விலகி போயிட முடியாதுடா. இந்த நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்ண? என்னதான் வேணும் உனக்கு? துக்கம் விசாரிக்கிறதுக்கு. என்னடி கேள்வி இது? எனக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டும் வரல, உங்ககிட்ட இருந்து ஃபோனும் வரல. இது பாரு, என்ன அப்படியே டீல்ல விட்டுறலாம்னு நினைச்சியா? என் டாடி வேற ஊர்ல இல்ல. அப்படியே அவர் வந்தாலும் 25 lakhs அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? எதுக்குன்னு கேட்க முடியும்? சும்மா நடிக்காதடி. 25 லட்சம் ரூபாய்லாம் உனக்கு ஒரு அமௌண்ட்டா? உன்னால முடியும்டா கண்ணா. இன்னும் 2 நாள்ல நீ எனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ற. தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. என்னால இப்ப அவ்வளவு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது. முடியும், முடியணும். உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். நீ மனசு வச்சா 25 என்ன 50 லட்சம் கூட ரெடி பண்ணலாம். சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? முதல்ல போனை வை. ஏய் ஏய் ஏய், ஹலோ. ஹாய் ஃபிலோ. ஹாய். ஹே, இன்னைக்கு நம்ம டின்னர் முடிச்சிட்டு எங்க போறோம் தெரியுமா? எங்க? செகண்ட் ஷோ ஹாலிவுட் படம். நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்ட். ஓகே? பால்கனி டிக்கெட் பிளாக்ல 300 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன் தெரியுமா? சீட் நம்பர் 12. என்ன ஃபிலோ, என்னாச்சு? என்னன்னு தெரியல. சாயந்தரத்துல இருந்து ஒரே தலைவலி. என்ன நீ எப்ப பார்த்தாலும் தலைவலி வயிற்று வலின்னு ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்க? நான் எவ்வளவு ஜாலி மூட்ல வந்திருக்கேன் தெரியுமா? ஹே, உனக்கு உண்மையிலேயே தலைவலியா இல்ல மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா? இந்த வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி சொல்லு ஃபிலோ, என்ன பிரச்சனை? இனிமேலும் நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்க விரும்பல. உண்மையை சொல்லிடுறேன். என்ன? மாடியிலேருந்து கீழே விழுந்ததுல என் உடம்பு முழுசா குணமாகவே இல்லை. அப்பப்போ முதுகுல வலி வருதா, அதனால தலைவலியும் சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. எங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க அப்செட் ஆயிடுவீங்களோன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன ஃபிலோ நீ? இது என்ன மறைக்கிற விஷயமா? இல்ல நான் அவ்வளவு பெரிய சுயநலவாதியா? எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போய் தருவா செக் பண்ணிடலாம், சரியா? சாரிங்க. எதுக்கு சாரி? இல்ல, நீங்க ஆசையா மூவி பார்க்கணும்னு ஜாலியான மூட்ல வந்தீங்க. ஆனா எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் போய்க்கலாம்.
ஆனா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போறோம், டாக்டரை பார்க்குறோம். ஓகேவா? ம். சரி, வா சாப்பிட போலாம். இல்ல எனக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. ஹேய், சாப்பிடாம வெறும் வயித்துல படுக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பாலாவது குடி. வா. போதுமா? நீ இருமா, நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ, ஃபிலோமினா இருக்காங்களா? ஃபிலோமினாவா? நீங்க யாரு? நான் அவங்களோட கனடா ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். மீனா, யாரோ உன்னோட கனடா ஃப்ரெண்டா? பேசணுமா? என்னடி சாப்பிடுற? கொஞ்சம் சட்னி வச்சுக்கோ. ஹலோ. என்னடி திமுறா? பேசிக்கிட்டு இருக்கும்போது போனை கட் பண்ற, அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்ட. நக்கலா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஓஹோ, சமாளிக்கிறீங்களோ? ஆமா, இப்ப போனை எடுத்தது யாரு? உன் மாமியார? அவகிட்ட உன் குட்டை உடைச்சா என்ன ஆகும் தெரியும்ல? நான் தான் சொல்றேன்ல, இப்ப என்னால அவ்வளவு பணம் புரட்ட முடியாதுன்னு. புருஷன் பக்கத்துல இருக்கானா? பேச்ச மாத்தி பேசுறியா? இது பாரு, சொன்னதையே கிளிப்புள்ள சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. நீ என்கிட்ட கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தா கூட டைம் கொடுத்துருப்பேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டல. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நாளைக்கு சாயந்தரம்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கல, ரோஷனை பத்தி தெரியும்ல? சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். வெயிடி. ஓகேடா, பார்க்கலாம். யாருமா அது? என்னோட கனடா ஃப்ரெண்டு ராஜேஷன் பேரு. இந்தியா வந்திருக்கானா, இங்க ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்கணுமா. டாடி கிட்ட சொல்லி பணம் ரெடி பண்ண சொல்றான். அது என்னால முடியாதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அதான் பார்க்கலாம்னு சொல்லிருக்கேன். சரிம்மா, இந்த பாலக்குடி சூடாரிட போகுது. சண்முகம், என்னண்ணே? என்னடா என்ன யோசனை பண்ற? ஒன்றும் இல்லைண்ணே, இளவரசி என்னை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா, கிருஷ்ணா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? கிருஷ்ணாவை பற்றி எந்த தகவலும் கிடைக்கலண்ணே. ஆனால் கிருஷ்ணாவை கொலை பண்ண முயற்சி பண்ணவங்கள ஓரளவு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரா அது? அன்னைக்கு கூட தன்னுடைய மகனை காணோன்னு ஒரு அம்மா நம்ம வீடு தேடி வந்தாங்கல்ல? ஆமா, கயல் அம்மாவோட ஃப்ரெண்டு. அவங்க மகன் குணா தான் கிருஷ்ணாவை கொலை பண்ண பார்த்துருக்கான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அந்த அம்மாவுடைய மகன் தான். சரி சண்முகம், அவன் எதுக்காக கிருஷ்ணாவை கொலை பண்ணணும்? அவனுக்கும் கிருஷ்ணாவுக்கு என்ன பகை? கிருஷ்ணாவுக்கும் குணாவுக்கு எந்த பகையும் இல்லைண்ணே. குணா வெறும் அம்பு தான். அவனை ஏவி விட்டது தான் வேறொரு ஆள். வேறொரு ஆளா? ஆமாண்ணே. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டியா? நடந்த சம்பவங்களையும் நான் விசாரிச்ச வகையிலையும் கூட்டி கடிச்சு பார்த்தா எனக்கு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. யார் மேல சந்தேகப்படுற? சொல்லுடா, யார் மேல சந்தேகப்படுற? வேற யாரும் இல்லைண்ணே, கயல் தான். டேய், ஏன்டா உன் போலீஸ் புத்தி இப்படி போகுது? ஆளை வச்சு கொலை பண்றதுக்கு கயல் தாதாவும் இல்ல, கிருஷ்ணாவை கொலை பண்றதுக்கு அவளுக்கு அவசியமும் இல்ல. முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. கிருஷ்ணாவை கொலை செய்ய ட்ரை பண்ணது குணாதான்னு விசாரணையில தெளிவா தெரிஞ்சிருச்சுண்ணே.
அந்த குணாவை வேற காணோன்னு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா இது விஷயமா நம்ம வீட்டுக்கு வரும்போது சரி, நான் குணா விஷயமா அந்த அம்மாவை பார்க்க போகும்போது சரி, கயல் கிட்ட ஒரு பதட்டம் தெரிஞ்சதுண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, அன்னைக்கு கிருஷ்ணாவை கொலை பண்ணுறதுக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்? ஒன்று அவன் மேலே இருக்க தனிப்பட்ட பகையாக இருக்கணும், இல்லை இளவரசியா நீ வெளியே வரக்கூடாதுன்னு யாரோ பண்ணுற சதியாக இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம்ல. ஆமா, குணாவுக்கும் கையிலுக்கும் பழக்கம் இருக்கிறதுனால அண்ணி வெளியில் வந்துடக்கூடாதுன்னு இந்த காரியத்தை ஏன் கையில் பண்ணிடக்கூடாது? சொல்லுண்ணே, ஏன் பண்ணிடக்கூடாது? நீ சொல்றது ஒரு வகையில சரியா இருந்தாலும் கொலை செய்யறவன் ஒன்றும் சும்மா செய்ய மாட்டான். லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். அவ்வளோ பணத்துக்கு கையில் எங்க போவா? அது மட்டும் இல்லாம அவ கோவக்காரியா இருந்தாலும் கொலை பண்ற அளவுக்குலாம் அவளுக்கு தைரியம் இல்லடா. அதனால உன் போலீஸ் புத்தியில ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விதமா யோசிச்சு பாரு. அண்ணா, நான் இதை உறுதியா சொல்லணே, ஒரு யூகத்துல தான் சொல்றேன். அந்த குணா மட்டும் மாட்டினா உறுதியாக்கிடுவேன். சரி, முதல்ல நீ குணாவை கண்டுபிடி, மற்ற விஷயம் அப்புறம் பார்க்கலாம். சரியா? சரி, வா சாப்பிட போலாம். மாமா நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரே. குணா மாட்டினானா கண்டிப்பா நாமளும் மாட்டிக்குவோம். குணா மாட்டக்கூடாது, கிருஷ்ணாவும் உயிரோட இருக்கக்கூடாது. இதுக்கு சீக்கிரமா ஒரு வழி கட்டணும். என்ன கார்த்தி, ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கு? மேனேஜர்ஸ்கிட்ட உன்னோட டவுட்லாம் கேட்டியா? கிளியர் ஆயிடுச்சா? எல்லா டவுட்டையும் கேட்டேன் சார், நல்லா க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்ன டவுட்டு சார்? நம்ம கண்ணன் குரூப் ஆஃப் கம்பெனி பண்ணிகிட்ருக்க எல்லா பிஸ்னஸ் பற்றின ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரன் த்ரூ பண்ணி பார்த்துட்டேன். நம்ம பண்ணிகிட்ருக்க எக்ஸ்போர்ட்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, கார்மெண்ட்ஸு எல்லா பிஸ்னஸும் நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு சார். ஆனால் இந்த பம்ப்ஸ் மட்டும் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. அது ஏன் சார்? அதுக்கு காரணம் கார்த்தி, மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற அந்த ராஜாளி கம்பெனி தான். மற்ற எல்லா காம்படிட்டரையும் நான் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டேன். ஆனால் அந்த ராஜாளி கம்பெனியில் மட்டும் சீக்ரெட் என்னன்னு தான் எனக்கு புரியல. அவன் எப்படி என்னை ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்கிறான்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலப்பா. என்ன சார், இது ஒரு சாதாரண விஷயம், இதை போய் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க? கார்த்திக், என்ன விளையாடுறீங்களா? எது சாதாரண விஷயம்? அந்த ராஜாளி பம்ப்ஸை மார்க்கெட்லேருந்து விரட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா? நீங்கள் என்னமோ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கீங்க சார். மகாபாரதத்தில் துரியோதனனை ஜெயிக்கிறதுக்காக ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை எவ்வளவோ குறுக்கு வழியில் நுழைஞ்சு போயிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸும் மகாபாரதம் ஒன்று தான். அவனை ஜெயிக்கணும்னா நம்ம அடிச்சு நுழைஞ்சு போயிட்டு தான் சார் இருக்கணும். என்ன சொல்கிற கார்த்தி? இப்போ சார், உங்கள்கிட்ட விசுவாசமான வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய ஆள் இருக்காங்க. ஏன் கேட்குற? அப்புறம் என்ன சார், அதில் ஒரு ஆளை ராஜாளி கம்பெனிக்குள்ளே நுழைச்சு அவங்களோட பிஸ்னஸ் சீக்ரெட்ஸு, மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸு, அவங்களோட மார்க்கெட்டிங் அப்ரோச் எல்லாத்தையும் உழவு பார்த்து சொல்ல சொல்லுங்க சார். சில நாட்டு இராணுவங்களே இன்னைக்கு அதை தான் சார் பண்ணிட்டு இருக்கு. நாம் அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இந்த ராஜாளியெல்லாம் குருவியாக்கிடலாம். வெரி குட் கார்த்தி, வெரி குட். நாளைக்கே நம்ம கிட்ட இருந்து ஒரு ஸ்பைய அந்த ராஜாளி கம்பெனிக்கு நான் அனுப்புறேன். தேங்க்ஸ் கார்த்தி. இத்தனை நாளா நான் மண்டையை உடைச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஈஸியா ஒரு ஐடியா கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுல எல்லாம் என்ன சார் இருக்கு? இதெல்லாம் சாதாரண விஷயம். இன்னும் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்கு. நல்லா பண்ணலாம் சார். சார், வா பைரவி. தம்பி இப்படி வாங்க. வணக்கம் மேடம். வா பைரவி, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. வா உட்கார். என்ன சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா பைரவி, ரொம்ப நாளா எனக்கு போட்டியா இருந்த ஒரு கம்பெனியா எப்படி ஈஸியா ஜெயிக்கிறதுன்னு சூப்பர் ஐடியா ஒன்று கார்த்திக் சொன்னார். பை த பை, கார்த்திக் யாருன்னு தெரியும்ல? எனக்கு நடந்த மர்டர் அட்டெம்ப்ட், அதுல என்ன சேவ் பண்ணவர் அந்த கார்த்திக் தான் இவங்க. அப்புறம் இவங்க ஜெயிலர் பைரவி. ஓ வணக்கம் மேடம். ஹலோ. நானும் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட தான் வந்திருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன
கார்த்திக் இருக்காருன்னு பார்க்குறியா? அவரு ஒன்ன மாதிரி தான், நமக்கு நம்பிக்கையான ஆள். ஓ, நமக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரி தாமரை கிட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டேன். இன்னைக்கு என்ன எல்லாமே இன்ப அதிர்ச்சியா இருக்கு எனக்கு. ஆமா, அந்த தாமரை எப்படி அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட்டா? நீங்க மயிலே மயிலே இறகு போடுன்னு கேட்டிருப்பீங்க, போட மாட்டேன்னு சொல்லிருப்பா. நான் அவ கழுத்தை மிதிச்சு ரக்கைய ஒட்டச்சில போட வச்சேன். எப்படியோ எனக்கு தாமரை கையெழுத்து போட்டா அது போதும்பா. இதை ஒன்ன வச்சு அவளுக்கு அவ பிள்ளைக்கு இந்த சொத்து மேல இருக்கிற உரிமையை மொத்தமா கேன்சல் பண்ணி எனக்கு சொந்தமாக்கிறேன். இந்தா, நீ கேட்ட 25 லட்சம் ரூபாய், இதோட நான் மொத்தமா 50 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். தயவு செஞ்சு உன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. நோ 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 ஃபிலோ, நான் ஒன்ஸ் சொன்னதுதான். 1 கோடி ரூபாயில இருந்து ஒரு நயா பைசா கூட நான் குறைக்க மாட்டேன். என்ன இளவரசி கையில கவரோட வந்திருக்க? என்ன அது? பர்த்டே கேக்கும் ட்ரெஸ்ஸும் பாட்டி. யாருக்கு? நம்ம திலீபனுக்கா? அக்கா, என்னாச்சுக்கா? என்னாச்சு? 92 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் எம்ஏ எத்திராஜுலு நாயுடு, பாரிஸ், சென்னை. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.